Very happy evening to all. So இன்னைக்கு பிஜி பார்க்குறோம் பிளேட் கர்டர். இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பிக்கும் சரி ஏஇக்கும் சரி கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாண்டட் சாப்டர் இன் தி ஸ்ட்ரக்சரல் பார்ட். அப்போ பிஜி அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். பிளேட் கர்டர் அப்படின்னா என்னன்ட்டு. பிஜினா ஒன்றும் இல்லை, ஒரு ஐ செக்ஷனோட டெப்த் வந்து 750 mm அந்த ரேஞ்சில் இருந்தது. 500 mm தாண்டிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பிளேட் கர்டர். ஒரு ஐ செக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஐ செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த ஐ செக்ஷன் வந்து 500 mm தாண்டிடுச்சுன்னா 500 mm மேலே போயிடுச்சுனாலே அது வந்து பிளேட் கர்டர். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீல் பிரிட்ஜஸில் யூஸ் பண்ணுறோம், ரயில்வே பிரிட்ஜில், பாம்பன் பிரிட்ஜ்லையும் யூஸ் பண்ணுறோம். பாம்பன் பாலம் இருக்குல்ல அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். நிறைய இடத்துல பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன் அப்புறம் சென்ட்ரல் கிட்ட இருக்க ஸ்டீல் ரயில்வே பிரிட்ஜில் இந்த பிளேட் கர்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். பிஜி இதோட டெப்த் வந்து ஒரு 1/2 மீட்டருக்கு மேலே இருக்கும். இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன். ஏன் சார் ஐ செக்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா ஐ செக்ஷன் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட 4 செக்ஷன் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஒரு ஐ செக்ஷன் தரேன், ஓகே. அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குறேன், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள். இது 4ல் எது வந்து பெண்டிங்கில் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ செக்ஷன் தான். ஏன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதுக்கு தான் அதிகம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐ செக்ஷனுக்கு தான் அதிகம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்துச்சுன்னா செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருக்கும். செக்ஷன் மாடுலஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் இன் பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ ஐ செக்ஷனு 500 mm மேலே இருந்ததுன்னா அதுதான் பிஜி பிளேட் கர்டர். ஸோ அப்போ எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணுறோன்னா வேர் யூசிங் திஸ் இன் ஒரு வேளை பில்டிங்கோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பில்டிங்லலாம் நம்ம இந்த கர்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூண்டாய் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில். ஸோ அங்கே வந்து அந்த கர்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்து பிரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கிரெயின் கர்டரில் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஸ்பேன் வந்து 20 மீட்டருக்கு மேலே இருக்குது, அந்த பீமோட ஸ்பேன் வந்து 20 மீட்டருக்கு மேலே போகுது, லார்ஜ் ஸ்பேனாக இருக்குது, இல்லை லோடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அப்படி இல்லை ரயில்வே பிரிட்ஜஸ், ரோட் பிரிட்ஜஸ், பிரிட்ஜு, ஏன்னா பிரிட்ஜில் வந்து லோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம இந்த பிஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அபோவ் 500 mm டெப்த். இதில் இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ராப்ளம். ஒரு இன்ஜினியராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிம்பிள் சொல்யூஷன் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ 2 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதோட யூஸ் என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதில் வந்து 2 மேஜர் ப்ராப்ளம் நமக்கு வரும் பிஜியில். ஏன்னா அதோட டெப்த் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெப்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று என்ன ஆகும்னா பக்லிங் ஆகும். பக்லிங்னா ஒரு மூங்கில் கம்பு எடுத்து, சார் கேமரா சேஞ்ச் பண்ணுங்க. பக்லிங்னா என்னன்னு சொல்லித்தரேன், லிசன். பக்லிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு காலம் இருக்கு இல்லை ஒரு மூங்கில் கொம்பு இருக்குது அப்படின்னா லோடு அப்ளை பண்ண அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் பெண்ட் லேட்ரலி. ஸோ லேட்ரலாக பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வெப் பக்லிங். ஸோ வெப் பக்லிங். ஸோ அப்போ டியூ டு ஸ்லெண்டர்னஸ், இந்த டெப்த் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா பக்கிள் ஆகும் லோக்கலாக. அப்படி இல்லைனா டியூ டு ஹெவி ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோனில் என்னன்னா கிரிப்ளிங் ஆகும், க்ரஷ் ஆகும். என்ன ஆகும்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் வில் crush here. இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் crush the I section at that point locally. ஸோ இதுதான் வந்து வெப் கிரிப்ளிங். ஸோ இது வந்து க்ரஷிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் நமக்கு வரும். பிளேட் கர்டரில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து 2 தான். ஒன்று வெப் கிரிப்ளிங்கு, இன்னொன்று வெப் பக்லிங். இப்போ இதுக்கு எப்படி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜினியர் நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பக்லிங்கிறது என்ன, that is a sideway failure of structural member. So இதுதான் பக்லிங் due to high compression. So அப்போ இது எதனால நடக்குது, due to compression நடக்குது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. due to high compressive stress transferred. ஓகே. ஸோ அதனால நடக்கிறது தான் பக்லிங். ஸோ பக்லிங் எதனால நடக்குதுன்னா when the web is too slender, அதாவது அந்த வெப் இருக்குல்ல, இந்த வெப் வந்து ரொம்ப லென்த் அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு மூங்கில் மாதிரி பக்கிள் ஆகும், லோக்கலாக சொல்லணும்னா அதுதான் வந்து வெப் பக்லிங். ஸோ இப்போ இதில் இன்னும் உள்ள இன்டெப்த்தாக போய் பார்க்கணும் அப்படின்னா டயகனல் டென்ஷன், டயகனல் கம்ப்ரெஷன் 2 இருக்கு. டயகனல் டென்ஷன்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ அந்த வெப் பக்கிள் ஆகிறதுக்கு யார் கல்பிரிட் அப்படின்னு பார்த்தோம்னா டயகனல் கம்ப்ரெஷன். சார் அப்படின்னா
இதுதான் வந்து அந்த வெப். ஸோ அந்த வெப்பில் வந்து பாருங்கள், ஒரு டயக்னல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும், இன்னொரு டயக்னல் வந்து டென்ஷனில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுதா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா இந்த டயக்னல் என்ன ஆகும், திஸ் வில் பி அலாங் தி டயக்னல் இஸ் சப்ஜெக்டட் டு கம்ப்ரெஷன். கரெக்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை ஆகுது. ஸோ அப்போ டியூ டு திஸ் டென்சைல் ஃபோர்ஸ் திஸ் இஸ் அண்டர் டென்ஷன். இந்த டென்ஷன் டயக்னல் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் இந்த கம்ப்ரெஷன் வந்து என்ன பண்ணும், ஸோ இப்போ கம்ப்ரஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், இது வளையுமா, தட் இஸ் கம்ப்ரஸிங். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? கேமரா மட்டும். ஸோ இதுதான் டயக்னல். ஸோ இப்போ டயக்னல் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ டயக்னல் கம்ப்ரெஷன்னால என்ன ஆகும், வெப் வில் பக்கிள். சரியா. அப்போ கம்ப்ரெஷன் டயக்னல் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அதனால தான் வெப் வந்து பக்கிள் ஆகுது. இப்போ எப்படி நம்ம வெப் பக்லிங்கை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டெப்த் டு திக்னஸ் ரேஷியோ ஆஃப் வெப்பை ரெடியூஸ் பண்ணணும். அதாவது டெப்த் பை திக்னஸ் ஆஃப் வெப். இது வந்து டெப்த் ஆஃப் வெப். வெப்னா இந்த போர்ஷன் பிஜி இருக்கு அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்க. இது வந்து ஃபிளாஞ்சு, திஸ் இஸ் வெப், அகைன் திஸ் இஸ் ஃபிளாஞ்ச். இப்போ டீன்றது டெப்த் ஆஃப் வெப், டீன்றது thickness of web. ஸோ அப்போ டெப்த் ஆஃப் வெப் பை திக்னஸ் ஆஃப் வெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். ஸோ குறைக்கணும்னா வாட் வி ஷுட் டூ, இது ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா திக்னஸ் அதிகமாகணும், டெப்த் கம்மியாகணும். ஸோ அப்போ திக்னஸ் வந்து திக்னஸை பெருசு பண்ணணும். ஸோ திக்னஸை பெருசு பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ டி அதிகமாச்சுன்னா இந்த ஆப்வியஸாக இந்த ரேஷியோ வந்து குறையும். ஸோ அப்போ இது ஒரு சொல்யூஷன். அது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா ஸ்டிஃப்னர் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்னா ஸ்டிஃப்னர், வெப் ஸ்டிஃப்னர், ஒரு சப்போர்ட்டிங் வாட், சப்போர்ட்டிங் ஒரு ஸ்ட்ராண்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி நம்ம ஸ்டிஃப்னர் கொடுப்போம். ஸோ ஸ்டிஃப்னர்ல தான் கேள்வி வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ ஸ்டிஃப்னர் கொடுத்து நம்ம வெப் பக்லிங்கை குறைக்கலாம். அப்படி இல்லைனா சார் மாற்றுங்க, அப்படி இல்லைனா டெப்த் டு திக்னஸ் ரேஷியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டி டு டி ரேஷியோவை குறைக்கணும். ஸோ டி டு டி ரேஷியோ குறைக்கணும் அப்படின்னா திக்னஸ் வந்து அதிகப்படுத்தணும். திக்னஸ் அதிகப்படுத்திட்டா டி பை டி ரேஷியோ வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை போனோம்னா வெப் பக்லிங் வந்து ஆப்வியஸாக ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வெப் கிரிப்ளிங். ஸோ கிரிப்ளிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அது என்ன பண்ணுன்னா தட் இஸ் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஹைலி கான்சன்ட்ரேட்டட் பாயிண்ட் லோட். ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட் லோட் இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா லோக்கலாக இந்த ஏரியாவில் வந்து க்ரஷிங் பண்ணும், லோக்கலாக வந்து க்ரஷ் பண்ணும். அப்படின்னா ரியாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துல க்ரஷிங் நடக்கும். ஸோ இதுதான் வந்து கிரிப்ளிங். ஸோ எங்கே நடக்கும், இட் ஆஃபர்ஸ் அக்கர்ஸ் அட் சப்போர்ட்ஸ் ஆஃப் எ பீம். ஓகே, இது கேட்பாங்க, சப்போர்ட்ஸ் ஆஃப் எ பீம் நடக்கும். அப்படின்னா எங்கே ஹை கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்கோ அந்த இடத்துல நடக்கும். ஸோ வெப் கிரிப்ளிங் வந்து என்ன ஃபெயிலியர் கொடுக்கும் அப்படின்னா பியரிங் ஃபெயிலியர். தட் வில் காஸ் பியரிங் ஃபெயிலியர். பியரிங்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ லோட் இருக்குன்னா இதுதான் வந்து ஐ செக்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஐ செக்ஷனு. இப்போ நான் லோட் கொடுத்தேன்னா வாட் வில் ஹேப்பன், டியூ டு திஸ் ஹை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோட் திஸ் வில் வாட் ஃபெயில் டியூ டு பியரிங். பியரிங்னா என்ன, ஸ்ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பியரிங்னால ஃபெயிலியர் ஆகும். இம்பார்ட்டன்ட் எது கிரிப்ளிங். ஸோ அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன சார் அப்படின்னா பியரிங் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணணும். வெப் கிரிப்ளிங் கண்ட்ரோல் பண்ண வி ஷுட் யூஸ் பியரிங் ஸ்டிஃப்னர். அப்புறம் வெப்போட திக்னஸ் வந்து அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ டிசைன் ஸ்ட்ரென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெப் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. ஸோ ஏரியான்றது எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் வெப். எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் வெப் இஸ் கிவன் பை B1 + TW. இதை வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பார்ட் இருக்கு, அதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இதை தெளிவாக சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு ஃபோர்ஸ்னா என்னன்னா ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. ஏரியான்றது B1 + TW. B1 இன்டூ ப்ளஸ் கிடையாது, இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. எஃபெக்டிவ் ஏரியா இஸ் கிவன் பை பிரெத் இன்டூ திக்னஸ். ப்ளஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வராது, இன்டூ வரும். ஸோ B1 இன்டூ TW. ஸோ அப்போ A இஸ் கிவன் பை B1 இன்டூ TW, பிரெத் இன்டூ திக்னஸ் ஆஃப் தி வெப். இது வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குது காமா m0. ஸோ இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். FW மஸ்ட் பி கிரேட்டர் than தி கான்சன்ட்ரேட்டட் லோடு. அதாவது இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இங்கே அப்ளை ஆகிற லோடு வந்து இந்த டிசைன் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல FW, இதை விட குறைவாக இருந்தது அப்படின்னா
எஸ். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்? ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ FW must be greater than concentrated load. ஸோ அப்படி இருந்ததுன்னா கிரிப்ளிங்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ கிரிப்ளிங்கை தடுக்கிறதுக்கு 3 ways இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் லோடோட, அப்படி இல்லைனா பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா திக்னஸ் ஆஃப் வெப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி 3 ways டு கண்ட்ரோல் கிரிப்ளிங். ஸோ இப்போ ஸ்டிஃப்னர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். பிஜியில் 2 வகையாக கொடுக்கலாம். ஒன்று ஹரிசாண்டலாக கொடுப்பாங்க, ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கொடுப்பாங்க, அப்படின்னா வேர்ட்டிக்கலாக கொடுப்பாங்க, வேர்ட்டிக்கல் ஸ்டிஃப்னர். ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்மீடியேட் ஸ்டிஃப்னர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் ஸ்டிஃப்னரை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ மெயின் கிரைட்டீரியா, மெயின் கேட்டகரி வந்து இன்டர்மீடியேட். இதில் 2 கேட்டகரி, ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். ஸோ இன்டர்மீடியேட் ஸ்டிஃப்னரை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர், இன்னொன்று வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர். ஸோ அப்போ ஸ்டிஃப்னர் எதுக்கு அப்படின்னா பக்லிங் ஆஃப் தி வெப்பை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் TNPSC. ஸோ எதுக்கு வந்து ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு கண்ட்ரோல் பக்லிங் ஆர் லோக்கல் பக்லிங், ரெண்டில் எது வேணா சரியா, கண்ட்ரோல் பக்லிங். அப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டிஃப்னர் இருக்குது சார்? இன்டர்மீடியேட் டிரான்ஸ்வர்ஸ் வெப் ஸ்டிஃப்னர், லோட் கேரிங் ஸ்டிஃப்னர், பியரிங் ஸ்டிஃப்னர், டார்ஷன் ஸ்டிஃப்னர், டயகனல் ஸ்டிஃப்னர், டென்ஷன் ஸ்டிஃப்னர். சரியா? ஸோ இதில் இன்டர்மீடியேட் டிரான்ஸ்வர்ஸ் வெப் ஸ்டிஃப்னர்ன்றது பக்லிங் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, லோட் கேரிங் ஸ்டிஃப்னர்ன்றது டு ப்ரிவென்ட் லோக்கல் பக்லிங் ஆஃப் வெப் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோடிங். இது அப்படியே கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ லோட் கேரிங் ஸ்டிஃப்னர் இதுக்கு ஸ்டிஃப்னர்னு கேட்டால் பக்லிங் கண்ட்ரோல் பண்ண, லோட் கேரிங் ஸ்டிஃப்னர் வந்து லோக்கல் பக்லிங் ஆஃப் வெப்பை கண்ட்ரோல் பண்ண, பியரிங் ஸ்டிஃப்னர் வந்து டு ப்ரிவென்ட் லோக்கல் கிரஷிங் ஆர் வெப் கிரிப்ளிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெப் கிரிப்ளிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து பியரிங் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணணும். வெப் கிரிப்ளிங் கிரஷிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பியரிங் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணணும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ். லோட் கேரிங் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணோன்னா லோக்கல் பக்லிங் கண்ட்ரோல் ஆகும். பியரிங் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ண அப்படின்னா கிரஷிங் இல்லை கிரிப்ளிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். பட் இதெல்லாம் சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டார்ஷன் ரெஸ்ட்ரைனுக்கு டார்ஷன் ஸ்டிஃப்னர். ஸோ டு ப்ரொவைட் லோக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டு வெப் அண்டர் ஷியர் அண்ட் பியரிங் ரெண்டுமே இருந்ததுன்னா டயகனல் ஸ்டிஃப்னர் கொடுப்போம். டென்சைல் ஃபோர்ஸுக்கு டென்ஷன் ஸ்டிஃப்னர் கொடுப்போம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்டிஃப்னரு நார்மலாக கேட்டால் பக்லிங்க்கு, அது இல்லாமல் லோட் கேரிங் ஸ்டிஃப்னர் கேட்டாங்க அப்படின்னா லோக்கல் பக்லிங் ஆஃப் வெப் ப்ரிவென்ட் பண்ண. தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், பியரிங் ஸ்டிஃப்னர் எதுக்குன்னா வெப் கிரிப்ளிங் அப்படி இல்லை கிரஷிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னர் நான் ஏற்கனவே சொன்னேன், பக்லிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர், ஓகே, இன்னொன்று வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர். தெர் ஆர் 2 டைப்ஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர். லிசன், ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர். சரியா? ஸோ வெர்டிக்கல் அல்லது டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர்ன்றது எதுக்கு அப்படின்னா பக்லிங் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது எதனால் நடக்குது? டியூ டு கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர். நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர். இது எதனாலன்றதும் கேட்பாங்க. இது எதனாலனா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் எதனால வர பக்லிங் ரெடியூஸ் பண்ணால் கம்ப்ரெஷன்னால வர. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்க, ஐ செக்ஷன். ஸோ ஹைலி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கம்ப்ரெஷன் டியூ டு ஷியர்னால நம்ம பக்லிங் ஸ்ட்ரென்த்தை தடுக்கணும். அப்படின்னா பக்லிங்கை தடுக்கணும்னா டிரான்ஸ்வர்ஸ் இல்லை வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் யூஸ் பண்ணுவோம். இல்லை சார் எனக்கு வெப் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் கேமரா சேஞ்ச் பண்ணு, இதுதான் வெப். ஸோ இப்போ வெப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆச்சுன்னா வெப் வில் பெண்ட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி பெண்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து பெண்டிங். ஸோ பெண்டிங் கம்ப்ரெஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்டிங் கம்ப்ரெஷன் நடந்ததுன்னா புரியுது, எக்ஸ் டைரக்ஷனில் இதுதான் ஐ செக்ஷன், மேலே ஃபிளாஞ்ச் இருக்கு. சி திஸ் இஸ் ஃபிளாஞ்ச், இமேஜின் திஸ் இஸ் பிஜி. மாத்துங்க. சி இது வந்து ஃபிளாஞ்சு, இது வெப். சரியா? ஸோ இப்போ இந்த வெப் வந்து எப்படி பெண்ட் ஆகுதுன்னா திஸ் இஸ் பெண்டிங் அலாங் திஸ் டைரக்ஷன். சி வெரிஃபை கிளியர் கான்செப்ட். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்படி பெண்ட் ஆகுது, பெண்டிங் கம்ப்ரெஷன். ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஸ்டிஃப்னர் கொடுக்கணும், இதை அரெஸ்ட் பண்ண.
அதுதான் வந்து horizontal stiffener. So horizontal stiffener or longitudinal stiffener to prevent bending compression along this direction. Vertical stiffener எதுக்கு இந்த மாதிரி பக்கல் ஆகிறதுக்கு, ஓகே, பக்கல் ஆகிறதுக்கு நம்ம தரது vertical stiffener. ஓகே, ஸோ ரெண்டுமே இதுக்கு தான் வெப் பக்லிங்க்கு தான். போத் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங், வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் ரெண்டுமே அல்டிமேட்டாக இதுக்கு தான் வெப் பக்லிங் ப்ரிவென்ட் பண்ண. ஸோ என் பீரிங் ஸ்டிஃப்னர், லோட் பீரிங் ஸ்டிஃப்னர்லாம் எது கொடுப்போம்னா கான்சன்ட்ரேட்டட் லோடில் கொடுப்போம். இதையும் கொஸ்டினில் கேட்பாங்க. சப்போர்ட் இருக்கு இல்லை வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்கு, அப்போ என்ன ஸ்டிஃப்னர் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. சி, சப்போர்ட் இருக்கு, பிளேட் கிடருக்கான சப்போர்ட் இருக்கு, அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்கு. இந்த ரெண்டு அக்கேஷன்லையும் நம்ம என்ன ஸ்டிஃப்னர் கொடுக்கணும்னா, சி, சப்போர்ட்டுக்கு எண்ட் பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும், கான்சன்ட்ரேட்டட் லோடு கீழே லோட் பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். இது ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டினாக வரும். அப்போ வெர்டிக்கல் ஸ்டிஃப்னரும் ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னரும் ரெண்டுமே வெப் பக்லிங்க்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த பிஜியோட சப்போர்ட்லேயோ இல்லை லோட்லேயோ நம்ம என்ன கொடுக்கணும்னா எண்டில், சப்போர்ட் எண்டில் எண்ட் பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும், அந்த லோடுக்கு கீழே லோட் பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ஏயும் பியும் வந்து இங்க பாத்தீங்களா, ஏ வந்து எங்க இருக்கு, சப்போர்ட்ல இருக்கா, சப்போர்ட் கிட்ட இருக்கா, இதான சப்போர்ட். ஸோ சப்போர்ட் கிட்ட இருக்கு, அப்ப இது பியரிங் ஸ்டிஃப்னர். நெக்ஸ்ட் பி வந்து லோடு கீழே இருக்கு, அது என்ன, பியரிங் ஸ்டிஃப்னர். நடுவில் இருக்கிறதுலாம் என்ன, இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னர், இன்டர்மீடியட் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர், வெர்டிக்கல். ஸோ டியூஇ என்ன, லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர், ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர். இப்போ இதுக்கு கண்டிஷன் இருக்கு, என்ன கண்டிஷனுக்கு நம்ம என்ன ஸ்டிஃப்னர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை டெப்த் ஆஃப் வெப் பை திக்னஸ் ஆஃப் வெப் வந்து 67 சை, சைன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 by fy, 250 by fy, fy is yield stress. இந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா எந்த ஒரு ஸ்டிஃப்னரும் தேவை கிடையாது. when depth d by tw is less than 67 times psi, no stiffener is required. ஸோ அன்ஸ்டிஃபன்ட் கர்டரா டிசைன் பண்ணலாம். ஒருவேளை 85 சைலேருந்து 200 சைல இருந்ததுன்னா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர்னா C1 அண்ட் C2 கொடுக்கலாம். இல்லை 200லேருந்து 250 இருக்குன்னா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். ஓகே, அது இல்லாமல் லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். ஒரே ஒரு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் எங்க, இங்கே மட்டும் கொடுக்கணும். சி, இந்த கேஸ் பாருங்க, இந்த கேஸ் வந்து 200லேருந்து 200 சை டு 250 சை. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் இல்லாமல் ஒரே ஒரு ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 டைம்ஸ் டெப்த் ஃப்ரம் தி டாப். இந்த கண்டிஷனுக்கு இல்லை 250லேருந்து 345 வரைக்கும் போயிடுச்சு சார், அப்போ என்ன பண்ணுங்க, வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் கொடுங்க. ஓகே, லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சி, ஸோ அப்போ 250லேருந்து 345 போயிடுச்சு அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் கொடுங்க. வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் இல்லாமல் ஒரு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் at the distance of 0.2d and another horizontal stiffener at the distance of 0.5d. சரியா, 250லேருந்து 345 இருந்தால் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னரும் கொடுக்கணும். அது இல்லாமல் ரெண்டு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். ஒன்னோட ஹைட் வந்து 0.2d, another stiffener at the height of 0.5d. ஒருவேளை d by tw is less than or equal to 400 psi அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாமே கொடுக்கணும். லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் at 0.2d, 0.2dல ஒரு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர். ஓகே, at neutral axis. அடுத்து ஓகே, 0.2d at neutral axis கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் 0.5d. இங்க பாருங்க, longitudinal stiffness at 0.2d. ஸோ மேலே இருக்கிறது 0.2d. அடுத்து இன்னொன்று எங்க 0.5dல ஒரு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் கொடுத்துருக்காங்க. அந்த 0.5d தான் அவங்க நியூட்ரல் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு லாங்கிடியூனல் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். அது இல்லாமல் வெர்டிக்கல் ஸ்டிஃப்னர் தரணும். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும், என் பீரிங் ஸ்டிஃப்னர் கொடுக்கணும். ஸோ எல்லா ஸ்டிஃப்னரும் வந்துடும் எங்க 400க்கு. இந்த கண்டிஷனுக்கு when d by tw is less than or equal to 400 psi, we should provide all these stiffness. இந்த கண்டிஷனும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்கனாமிக்கல் டெப்த் ஆஃப் பிளேட் கிர்டர் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எக்கனாமிக்கல் டெப்த் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்து இருக்கு.
ஸோ ரிவர்டட் பிளேட் கிடருக்கு 1.1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் பை சிக்மா பி டிடபிள்யூ ஒன்று இது கேட்பாங்க. ஸோ வெல்டட் பிளேட் கிடருக்கு இது ரிவர்டட்க்கு இது வெல்டடுக்கு. ஸோ டெப்த் இஸ் கிவன் பை 5.3 ரூட் ஆஃப் எம் பை சிக்மா பி இன்டூ திக்னஸ் ஆஃப் வெப். இந்த ஈக்குவேஷன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். ஒன்று இது கேட்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சி இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மினிமம் வெயிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த எக்கனாமிக்கல் டெப்த் இருக்குல்ல, திஸ் எக்கனாமிக்கல் டெப்த், திஸ் இஸ் எக்கனாமிக்கல் டெப்த். அதாவது இந்த எக்கனாமிக்கல் டெப்த் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா this will yield as the minimum weight of plate girder. அந்த plate girder weight வந்து மினிமமா இருக்கும். இந்த டெப்த் வந்து எதை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா based on the minimum weight of plate girder. அப்ப என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா economical depth of plate girder வந்து என்ன கிரைட்டீரியாவை பொறுத்து இருக்கு அப்படி கேட்பாங்க. ஸோ எதை பொறுத்து இருக்கு? that is dependent on minimum weight. that is dependent on minimum weight. சரியா? ஸோ மினிமம் வெயிட்டை பொறுத்து இருக்கு. ஒன்று இது கேட்பாங்க, அப்படி இல்லை அந்த ஈக்குவேஷன் கேட்டுருவாங்க. தட்ஸ் இட். ஸோ இதில் 750 mm கீழே அந்த டெப்த் இருந்ததுன்னா அது வந்து ஷாலோ பிளேட் கர்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டெப்த் இஸ் லெஸ் தேன் 750 mm, தட் இஸ் ஷாலோ பிளேட் கர்டர். இந்த டெப்த் இஸ் மோர் தென் 750 mm, டீப் பிளேட் கர்டர். ஸோ லெஸ் தென் 750னா ஷாலோ, கிரேட்டர் தென் 750னா டீப் பிளேட் கர்டர். ஸோ நெக்ஸ்ட், that's it. So with this part 1 is over. சரியா? So part 1 முடிஞ்சது. So part 2ல we will continue with the question. So என்னென்ன question வந்து இதில் இருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் கொஞ்சம் இருக்க அந்த ஏரியா ஆஃப் ஃபிளாஞ்ச், ஏரியா ஆஃப் வெப், அதெல்லாம் we'll discuss in part 2. This is worthy part to discuss. ஏன்னா இதுலேருந்து ஒரு 2 or 3 questions வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செஷனில் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்புறம் ரிமைனிங் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.